இணைய இலக்கிய உலகில் பத்திரிகைகளிலும் இதழ்களிலும் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கும் கவிஞர் வீர சோழன் திருமாவளவன் அவர்களை கருத்துரை வழங்க அன்போடு அழைக்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த மண், இந்த இடம் எப்படியான இடம்? நாம் எந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறோம்? 1008 லிங்கங்கள் புதைந்த ஒரு இடம். திருவண்ணாமலை சொல்லப்படாத ஏகப்பட்ட வரலாறு இது சுமந்து கொண்டிருக்கிறது. இதில் 1009 லிங்கமாக இந்த புழுதி ஆச்சரியமளிக்கிறது. திருவெம்பாவை பாடப்பட்ட மண். மாணிக்க வாசகர் முதலில் தன்னுடைய திருவெம்பாவை அரங்கேற்றிய போது அவருக்கென்று கோவில் உள்ள ஒரு மண். இப்படி ஏகப்பட்ட அதிசயங்களை கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட மண்ணில் இப்படி ஒரு விழா. ஆரம்பத்தில் காவடி சிந்து பற்றி ரொம்ப அழகா ஒரு பாட்டை பாடினார். இந்த கனெக்ஷன் எங்கிருந்து ஆரம்பிக்குதுன்னா, திருவண்ணாமலைக்கும் சென்னிகுளத்துக்கும் இடையில ஆரம்பிக்குது. அந்த சென்னிகுளம் அங்கதான் காவடி சிந்து எழுதின அண்ணாமலை கவிராயர் பிறந்த ஊர். அந்த காவடி சிந்த பாடும்போது அவ்வளவு அழகா பாடு. சென்னிகுல நகர் வாசன் தமிழ் தேரும் அண்ணாமலை தாசன் செப்பும் ஜெகமெச்சிய அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். நான் சிறு வயதில் இப்படித்தான் காவடி சிந்து பாட்டு பாடி தான் என்னை வளர்க்கப்பட்டேன். அவர் பாடும்போது எனக்கு அந்த பழைய நினைவுகள்லாம் வந்தது. இந்த திருவண்ணாமலைக்கும் இந்த காவடி சிந்து பாடின அண்ணாமலை கவிராயருக்கும் என்ன தொடர்பு? அதற்கு சாட்சியா நான் நின்றுகிட்டு இருக்கிறேன். இந்த இதழ், இந்த புழுதி இதழ், இந்த நண்பர்கள், இவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறது? இந்த இளைஞர்களுடைய பங்கு என்னவாக இருக்கிறது? இந்த திருவண்ணாமலை எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது? 10 சிறப்பிதழ்கள், ஒவ்வொன்றும் முத்தாய்ப்பான சிறப்பிதழ்கள். ஒரு இதழ் கொண்டு வரும்போது அந்த இதழுக்காக நாம் படுகின்ற பாடு ரொம்ப அலாதியானது. அவ்வளவு சிரமங்கள் இருக்கும். அந்த 10 சிறப்பிதழ்களையும் ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தோமே ஆனால் காலத்தை பேசுகிறது, வரலாற்றை பேசுகிறது, ஒரு ஆவணத்தை பேசுகிறது. ஒரு 10, 15, 20 வருடத்திற்கு அப்புறம் நாம் புரட்டுவதற்கு பழைய இளைய சமூகங்கள் புரட்டும் போது இந்த புழுதி இதழை பயன்படுத்தாமல் வேறொரு கட்டுரை எழுத முடியாது என்ற ஒரு நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்படும். அதற்கு இந்த புழுதி இதழ் அங்கீகாரம். அவ்வளவு மெனக்கெடல்கள், அவ்வளவு விஷயங்களை இந்த இளைஞர்கள் பண்ணியிருக்கிறார். ஒரு கூட்டம், அந்த கூட்டத்திலுடைய விவாதம், அந்த விவாதத்தில் இருந்து தொடங்குகிறது இவர்களுடைய பயணம். 10 அம்சங்கள் இப்படி கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க கொண்டு வந்திருக்கிற முதல் சிறப்பிதழே சமகால மலையாள சினிமா, மாதவிடாய் சிறப்பிதழ், பறவைகள் சிறப்பிதழ், இயக்கங்களுக்கான சிறப்பிதழ், தொழில்நுட்ப சிறப்பிதழ், திணைப்பெயர்வு சிறப்பிதழ், பெண்ணதிகாரம் பற்றியான ஒரு சிறப்பிதழ், பொழுது பற்றிய சிறப்பிதழ், இணையத்தொடர் பற்றிய சிறப்பிதழ், கல்வித்தொடர் பற்றிய சிறப்பிதழ். சமகால மலையாள சினிமா பற்றி அவங்க கொண்டு வந்திருக்கிற இந்த இதழ், இந்த சிறப்பிதழ்
நீங்க வேற எந்த இதுலயும் நீங்க பார்க்கவே முடியாது. அதுல இவங்க தொகுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டுரையும் பல விஷயங்களை பேசுகிறது. அந்த ஒரு கட்டுரையில வந்து செல்வகுமார் அப்படிங்கிறாரு சொல்றாரு, மலையாள சினிமானா என்ன? என்னுடைய 10 பருவத்தில் வந்து என் பாலிய காலத்தில் வந்து நான் பார்க்கும்போது மலையாள படம்னா பலா அவர் சொல்ற அந்த வார்த்தை பலானாதான் என்பர், அது ஒரு மாதிரியான ஒரு விசுவலைஸை கொண்டு இருக்கும். நாங்கள் அப்படித்தான் பார்த்தோம். மலையாள படம்னா இது ஒரு மாதிரி. ஆனால் அந்த மலையாள படம் எந்த பருவத்தினரும் வியந்து போற்றக்கூடியதாக இன்னைக்கு இருக்குது. நான் அப்படியெல்லாம் நான் என்னுடைய 10 பருவத்தில் பார்க்கல அப்படிங்கிற ஒரு செய்தியை வந்து சல்மான் தொகுத்திருக்கிற அந்த கட்டுரை பேசுகிறது. ஒரு மலையாள சினிமா எதெல்லாம் கட்டமைக்குது, அவங்க எவ்வளவு அந்த காட்சியை கொண்டு வர்றாங்க. அதை எழுத்தாளர் தீபா அழகா சொல்றாங்க. கிழுக்கம் அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பத்தி அவங்க விவரிக்கும் போது, ஒரு லாட்ரி சீட்டு விழுகுது. அந்த லாட்ரி சீட்டு விழுகும் போது இன்னசென்ட் நடிச்சிருக்கிற அந்த நடிப்பை நமக்கு கண் முன்னாடி காட்சிப்படுத்துறாங்க ஒரு கட்டுரையில். அப்படி காட்சிப்படுத்துகிற அந்த அழகியல் மூலமா ஒரு மலையாள சினிமாவினுடைய பிம்பம் அங்க வெளிப்படுது. நிலம்பூத்து மலர்ந்த நாளில் வந்து அம்மா ஜெயஸ்ரீ அம்மா வந்து மலையாளத்திலிருந்து மனோஜ் குரூர் எழுதின அந்த நாவலை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க நிலம்பூத்து மலர்ந்த நாளில். அதில் சொல்லப்படுகின்ற சங்க காலத்தை பற்றி, அதில் சொல்லப்படுகின்ற அந்த குறுநில மன்னர்களை பற்றியும் தமிழை பற்றியும் அவங்க சொல்லாத அந்த அவ்வளவு அதை மொழிபெயர்த்திருக்கிற அந்த அழகே தனித்துவமாக விரிந்திருக்கும் இல்லையா. அந்த நிலம்பூத்து மலர்ந்த நாள் வேறொரு தனி உலகத்தை கொடுக்கும். பாரி குறுநில மன்னனுக்கு வேல்பாரிங்கிற ஒரு அடையாளத்தை கொடுத்திருப்பாங்க. அதில் சொல்லப்படுகின்ற பாணர்கள், அதில் சொல்லப்படுகின்ற விரலியர்கள், இப்படி மலையாளத்திலிருந்து அவங்க மொழிபெயர்த்திருக்கிற அந்த நாவல் நமக்கு பலவிதமான இந்த தமிழ் உலகை அடையாளப்படுத்தும். ஔவையாரை சொல்லியிருப்பாங்க. அந்த ஔவையார் சொல்கின்ற அந்த ஔவையாரை காட்சிப்படுத்தியிருப்பாங்க. இப்படி நமக்கு இந்த மலையாள அந்த மலையாள மூலமா வெளிவந்த அந்த நிலம்பூத்து மலர்ந்த நாளில் சொல்லப்படுகின்ற அந்த காட்சி, அந்த தமிழ் மூலமா நாம நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இப்படியான அபூர்வமான அந்த மொழிபெயர்ப்பு மூலமா தான் நாம பல விஷயங்களை தெரிந்து கொள்கிறோம் இந்த நூல் மூலமா. அதே போலதான் தீபா வந்து மலையாள சினிமா எப்படி ஆனது, இந்த இன்னசென்ட்டுடைய நடிப்பு எப்படி இருந்தது, அந்த அந்த கிழுக்கம் திரைப்படம் எப்படியானது அப்படிங்கிறத இந்த சிறப்பிதழில் சொல்லும்போது அட நம்ம மிஸ் பண்ணிட்டோமே. அதில் சொல்றாங்க, ஒவ்வொரு எண்ணாக சொல்ல சொல்ல அவர் முகம் போகும் போக்கை பார்க்க வேண்டும். தனக்குத்தான் பரிசு என்றதும் கெட்டிமாளே எனக்கு பரிசு கெட்டி என்று தொப்பென்று கீழே விழுவார். விழுந்ததும் படுத்துக்கொண்டே சிரிப்பார், சிரித்துக்கொண்டே படுப்பார். நிமிர்ந்து ஒரு சிரிப்பு, அதோடு பின்பு நேராக திலகனிடம் சென்று அத்தனை வருட கொதிப்பையும் காட்டுவார். ஒரு கோட்டும் சூட்டும் போட்டுட்டு வாயில குச்சியை வச்சு புகையை இழுத்து விட்டு காரில் சாஞ்சு உட்கார்ந்து போனா அது பெரிய மனுஷத்தனம். இல்லை வேலைக்காரங்கள்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு தெரியணும், அது இனி நான் உங்களுக்கு கத்துத்தானே என்று ஆரம்பிப்பார் அப்படின்னு சொல்லி அந்த அந்த ஒரு தனித்துவ நடிப்பை அப்படியே நமக்கு வந்து கண் முன்னாடி விளக்குறார். ஒரு மலையாள சினிமா எப்படி ஆனது அப்படிங்கிறத இந்த சிறப்பிதழ் மூலமா நாமளும் தெரிஞ்சுக்கிறோம், பின்னாடி வர்ற சமூகமும் தெரிஞ்சுக்கிறது. எப்படி இந்த திருவண்ணாமலையில வந்து பாடல் பாடி தமிழை வளர்க்கப்பட்டதோ, எப்படி சிவன் வந்து திருவிளையாடல் ஆடின 5 விதமான திருவிளையாடல்கள் இருக்கு, அவன் ஆடிய பாதங்கள் 5. அது மூல அவனுடைய சிவனுடைய ஸ்தலங்கள் வந்து பஞ்சஸ்தலம். அதுல ஒரு ஸ்தலம் இந்த நெருப்பு ஸ்தலம். ஆனாலும் இங்க பாடப்பட்டது, இங்க வளர்க்கப்பட்டது எல்லாமே தமிழ். அந்த தமிழ் மொழியை இலக்கியங்களோடு கொண்டு போகிறார்கள் இந்த இளைஞர்கள். அதோடு மட்டுமல்லாது அந்த புழுதி இதழோடு
சமகால இலக்கிய உரையாடல், விவாதங்கள், இது கொண்டு போகும்போது இளைய சமூகம் நாளைய ஒரு தினத்தில் வந்து வேறொரு அமைப்பை உருவாக்கலாம். இவர்களை முன்மாதிரியாக பார்ப்பாங்க. இப்படியான தகவல்களை கொண்டு போகிறது. இவர்கள் இந்த மலையாள சினிமாவில் இருந்து மலையாள சினிமா சிறப்பிதழ் மூலமாக ஒரு புதிய ஒரு உலகை இந்த சினிமாவுக்கான அடையாளத்தை காட்டுகிறார்கள். வேற எங்கேயும் நம்ம இதை படிக்கவும் முடியாது, வேற எங்கேயும் இதை பார்க்கவும் முடியாது. இந்த சிறப்பிதழ்களை படிப்பதன் மூலமா நமக்கு ஒரு உலகம் கிடைக்குது. அந்த வாசிப்பை இவர்கள் அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துகிறார்கள். அதே போலதான் இப்போ ஒரு 10 சிறப்பிதழ்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. அடுத்ததா சொல்லணும்னா கல்வியை பற்றி ஒரு சிறப்பிதழ் கொண்டு வந்திருக்கிறாங்க. கல்விக்கான சிறப்பிதழ் பற்றி சொல்லும்போது ரொம்ப அழகா அந்த கல்விக்கான சிறப்பிதழ்கள் வந்து நகர்ந்துகிட்டே போகுது. ஒரு சின்ன ஒரு விளக்கம் மட்டும் சொல்றேன். நம்ம ஊர்ல யாராவது ஒரு பையன் விளையாண்டுக்கிட்டு இருப்பான், அதுவும் வெள்ளிக்கிழமை, அதாவது திங்கள் டு வெள்ளி எங்கேயாவது விளையாண்டுக்கிட்டு இருப்பான். அவனுக்கு சொந்தக்காரங்களும் நம்மளை என்னடா விளையாண்டுக்கிட்டு இருக்க, பள்ளிக்கு போலையா, ஸ்கூலுக்கு போலையா, இது யாராக இருந்தாலும் கேட்பாங்க. அவன் நமக்கு உறவுக்காரனாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. யாரோ ஒருத்தன் தெருவில் விளையாடுக்கிட்டு என்னடா ஸ்கூலுக்கு போகாமல் விளையாண்டுக்கிட்டு இருக்க, இது தமிழ் பண்பாடு. ஆனால் 2 நாளைக்கு முன்னாடி கோழி பண்டிகைன்னு ஒன்று நடந்தது வட மாநிலங்களில். நீங்கள் என்ன நடந்ததுன்னு பார்த்துருப்பீங்க. இந்த தமிழ் சமூகம் எதை கற்றுத்தந்தது? வட மாநிலம் எதை கற்றுக் கொடுக்கிறது? நம் பண்பாடு கல்வியை போதிக்கிறது. இந்த கல்வியில நம்ம என்னவாய் இருப்போம்? இந்த கல்விதானே நமக்கு எல்லாமே. நல்லா யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இவ்வளவு தூரம் வளர்ந்து வந்தது இந்த கல்வி மூலமா தான். கற்க கசடர, வள்ளுவன் அழகா சொல்லிப்பான். கற்க கசடர கல், கசடர கல், கற்க கசடர கற்றபின் நிற்க அதற்கு தக, நிற்க கசடர கற்க. அந்த குரலை நீங்க எப்படி மாத்தி போட்டாலும் அது கல்வியில வந்து நிற்கும். அப்படி அழகா தன்னுடைய குரல் மூலமா அழகா சொல்லி இருப்பார். இப்படியான தமிழ் சமூகத்திற்கு இவர்கள் சொல்லப்பட்ட செய்தி வந்து கல்வி சிறப்பிதழ். இந்த கல்வி சிறப்பிதழ் என்ன அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்தது, இதன் மூலமா என்ன தெரிய வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சில கட்டுரைகள் மூலமா நாம வந்து அதை வந்து தீர்மானிக்கலாம். அந்த கட்டுரைகள் சொல்லுகின்ற செய்தி, அந்த கட்டுரைகள் சொல்லப்படுகின்ற, அந்த கட்டுரையால் நாம் சொல்லப்படுகின்ற உணர்வுகள், இந்த கல்வி எதை போதிக்குது அப்படின்னு அந்த கல்வி சிறப்பிதழ்ல கொஞ்சம் புரட்டி பார்த்தீங்கன்னா திருமதி பத்மா அமர்நாத் வந்து சொல்றாங்க, கண்ணுடையார் என்பவர் கற்றோர் முகத்திரண்டு புண்ணுடையார் கல்லாதவர் அப்படின்னு சொல்லி அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. திருவள்ளுவர் இந்த ஓமையின் மூலம் கல்வியின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தி கல்விக்கு கண் என ஓமையிட்டுள்ளார். கல்வியறிவு பெற விரும்பாத ஒருவருக்கு முகத்தில் இருப்பது கண்கள் இல்லை, அவற்றின் இடத்தில் 2 புண்களே உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. நம் தமிழ் பண்பாடு, நம் தமிழ் சமூகம் சொல்வது அதுதான். யாரோ ஒருத்தன் நமக்கு வேண்டாதவன் ஒருத்தனா இருக்கலாம், ஆனால் ஏண்டா போகல, ஸ்கூலுக்கு போகல அப்படிங்கிற கேட்கிற அந்த பண்பாடு இருக்குல்ல, அந்த பண்பாட்டின் மூலமாக தான் நம்மளுடைய தமிழ் சமூகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. இந்த அருவி சமூகம் அதிலிருந்து தான் மலர்ந்து கொண்டே இருக்கிறது. அதிலே பின்னாடி சொல்றாங்க பத்மா அமர்நாத் அவர்கள், தந்தை பெரியார் பெண்களின் கல்வி மற்றும் சுயமரியாதைக்காக போராடிய முன்னோடி மட்டுமல்ல, ஒரு சமூக சீர்திருத்தவாதி. பெண்களுக்கு கல்வியை மறுப்பது அவர்களை அடிமையாக பிறரை சார்ந்தவர்களாக வைத்திருக்க திட்டமிட்ட செயலே என்பதை உணர்த்தினார். அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு அந்த பழமொழி அப்படியே தான் இன்னும் இருக்குது. இன்னும் மாறிச்சா? நம்ம வீட்டிலிருந்து துவங்கணும். மாற்றம் நம் வீட்டிலிருந்து துவங்கணும். பெண்களுக்கு எப்ப சம அதிகாரம், பெண்களுக்கு எப்போது கல்வி, எப்போதெல்லாம் அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு ரைட்ஸை கொடுக்குமோ அப்போதான் இந்த தமிழ் சமூகம் வளர்ச்சியை நோக்கி செல்லும். பெரியாரும் அதைத்தான் உணர்த்தினார். இந்த கல்வி மூலமாக, அவர்களுக்கு கல்வி புகட்டுவதன் மூலமாக
இந்த தமிழ் சமூகத்தை மாற்றக்கூடிய பெரும் பங்கு அவர்களுக்கு இருக்கிறது. அப்படி என்பதை இந்த கல்வி சிறப்பிதழ் மூலமாக நாம் நிறைய விஷயங்களை தெரிய முடிகிறது. அவ்வளவு ஆளுமைகள் எழுதியிருக்கிறாங்க. தம்பி ஜெயபிரகாஷ் சொல்ற மாதிரி 53 அறிமுக எழுத்தாளர்களை நாங்க கொண்டு வந்தோம். அவர் மேல நம்பிக்கை வச்சாங்க பாருங்க. இந்த புழுதி நண்பர்கள் 53 பேர் மேல நம்பிக்கை வச்சாங்க. அந்த 53 பேரும் தங்கமா கட்டுரையை கொடுத்தாங்க. அங்கிருந்து தான் இந்த முத்துக்கள் பிறந்திருக்கிறது. அவர்கள் 53 எழுத்தாளர்கள் அல்ல, அந்த 53 பேரும் எதிர்கால சொத்துக்கள்னே நம்ம சொல்லலாம். அதை இந்த புழுதி கண்டெடுத்ததுக்கு அவர்களுக்கு நன்றி தான் நாம் சொல்ல வேண்டும். இப்போ அந்த சிறப்பிதழ் ஒவ்வொரு சிறப்பிதழும் பார்த்தோம்னா இவங்க எதை நோக்கி பயணப்படுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 10 சிறப்பிதழும் வெவ்வேறு கோணங்களில் அலசப்படுகிறது. ஒன்று பெண்களை பற்றி பேசுகிறார்கள், இன்னொன்று கல்வியை பற்றி பேசுகிறார்கள், இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம் இந்த காலத்துக்கு தேவையானது நம்மளுடைய காலநிலை பருவ மாற்றம். அதை எதிர்கால சிந்தனையோடு பொழுது அப்படின்னு ஒரு தலைப்பிட்டு அந்த சிறப்பிதழ்களை இவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அதில் உள்ள ஒவ்வொரு கட்டுரையை வாசிக்கும் போது நமக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒருத்தர் நரியை பற்றி எழுதியிருக்கிறார். நரி, எத்தனை வகையான நரிகள் இருக்கின்றன. இந்த காலநிலை பருவ மாற்றம் எதையெல்லாம் சொல்லுது, நரி எதை பற்றி பேசுது, இந்த பருவகால மாற்றங்கள் எதையெல்லாம் பேசுது, பொழுது அந்த கட்டுரைகள் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிற அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. இன்னைக்கு கடல்கள்ல இருந்து வெளிவருகின்ற நிறைய மீன்கள் அது இரவுல மலரும், இரவுல வெளியில வரும். ஆனா இன்னைக்கு பகல்லே எல்லா மீன்களும் வெளியில கொத்து கொத்தா வெளியில வந்துகிட்டு இருக்குது. இதுக்கு காரணம் என்ன? இந்த பருவநிலை மாற்றங்கள். இந்த பருவநிலை மாற்றம் எதை பற்றி பேசுகிறது? கொத்து கொத்தா வெளியில உள்ள இருக்கிற மீன்கள்லாம் இதுக்கு வருது. காரணம் யார்? நாம தான். இந்த மக்கள் என்னென்னலாம் செய்யறாங்க, இந்த மக்கள் பண்ணுகின்ற அட்டூழியம் என்ன? ஆரம்பத்தில் இது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயஸ்ரீ அம்மாவும் வேல்கண்ணனும் பேசிட்டு இருக்கும்போது இந்த திருவண்ணாமலை ஒரு காலத்தில் எப்படி இருந்தது, இந்த திருவண்ணாமலையில் இப்படி அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்களே, இதெல்லாம் எங்கே கட்டி போகுது, மூச்சு விட கூட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி 2 பேரும் வருத்தப்படுற பார்க்கும்போது எனக்கு பக்குன்றுச்சு, ஈரக்குலையை அறந்து போகிற மாதிரி இருக்குது. அப்ப இந்த காலநிலை பருவ மாற்றத்துக்கு நாம் என்ன செய்யணும்? அதுக்கு இந்த கட்டுரை பேசுகிறது, இவர்களுடைய சிறப்பிதழ் பேசுகிறது. இப்படியான சிறப்பிதழ்கள் மூலமாக இந்த இளைஞர்கள் பல்வேறு காலகட்டங்களை நகர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். பறவைகள் பற்றியான சிறப்பிதழ்களை பற்றி பேசும்போது ஒவ்வொரு பறவையை பற்றி பேசுகிறார்கள். அதில் கவியரசுங்கிறவர் பறவைகள் பற்றியான கவிதைகளை பற்றி சொல்லும்போது, அடா இவ்வளவு கவிதைகள், இவ்வளவு பறவைகளை பற்றி பேசுகிறது. இந்த பறவைகள் இப்போது எங்க இருக்கின்றன? அதில் மலேசியாவில் இருந்து ஒருத்தர் எழுதுறாரு, ஒரு காலம் இந்த மலேசியாவில் 27% இடப்பரப்பு இந்த காடுகள் மூலமா பறவைகள் நிறைய இருக்கின்றன. இப்ப அங்கிருந்து வருகின்ற ஒரு பறவை ரஷ்யாவிலிருந்து வருகின்றது, அது ஆசியாவில் இருக்கிற மொத்த இடத்திற்கும் வலசை செல்கின்றது அப்படின்னு ஒரு இடத்துல அந்த பறவையை பற்றி பதிவு செய்கிறார். இந்த பறவைகள் மூலமாக நமக்கு சொல்லப்படுகிற செய்தி, ஒரு இடத்திலிருந்து நகர்ந்து இன்னொரு இடத்தில் தேடல்களை நோக்கி பயணம் செய்கிற போது இருக்கின்ற அலாதி பிரியம்தான் இந்த புழுதி நண்பர்களுடைய எண்ணமும் கூட. இப்படி ஒவ்வொரு சிறப்பிதழ்களும் இந்த புத்தகங்களும் நிறைய மாற்றங்களை விவாதிக்கின்றன, மாற்றங்களை பேசுகின்றன. இந்த மாற்றங்களை நோக்கி பயணிக்கின்ற இந்த புழுதி இளைஞர்கள் சொல்லக்கூடாது, மன்னர்கள்னே சொல்லலாம். இப்ப சொல்லுவாங்கல்ல இந்நாட்டு மன்னர்கள் அப்படின்னு சொல்லி, இந்த இந்நாட்டு மன்னர்கள் உங்கள் மூலமாக உருவாகட்டும். புழுதிக்கு என் வணக்கமும் நன்றியும் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.